குமரி மாவட்டத்தில் தனியார் மருத்துவமனையில் அரிவாளால் 2 துண்டுகளாக வெட்டப்பட்ட இடது கையை 6 மணி நேர தொடர் அறுவை சிகிச்சை செய்து இணைத்து செயல்பட வைத்துள்ளனர். திருவட்டாரில் சாலையோர துரித உணவகம் நடத்தி வந்த மாரியப்பன் என்பவர் மீது கடந்த ஏப்ரல் 3ஆம் தேதி அரிவாளால் கொலைவெறி தாக்குதல் நடத்தியதில் அவரது இடது கை 2 துண்டுகளாக வெட்டப்பட்ட நிலையில் மேல் சிகிச்சைக்காக மார்த்தாண்டத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அறுவை சிகிச்சை மூலம் கையை சரி செய்த மருத்துவர்கள் அசம்பாவிதங்களின் போது உடல் உறுப்புகள் துண்டிக்கப்பட்டால் பாதுகாப்பான முறையில் குறிப்பிட்ட நேரத்திற்குள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல அறிவுரை வழங்கினர். நான் டாக்டர் ஐசக் சுந்தர்சன், டாக்டர் ஐசக் விபத்து மற்றும் எலும்பு முறிவு மருத்துவமனையின் தலைமை மருத்துவர். 3/4/2025 அதாவது போன மாதம் ஒரு நடுராத்திரி 2:30 மணிக்கு ஒரு கை 2 துண்டாக துண்டிக்கப்பட்ட இந்த நிலையில் வந்த ஒரு நபருக்கு நாங்கள் சிகிச்சை அளித்ததை பற்றி விளக்கமாக கூற இருக்கிறோம். அவர் ஒரு அவங்களுக்குள்ளே உள்ள ஏதோ ஒரு பிரச்சனையில் நடுராத்திரி 12:30 மணிக்கு கை துண்டாக துண்டிக்கப்பட்ட நிலையில் 2 துண்டாக போய்விட்டது. முதலாக ஒரு மருத்துவமனைக்கு சென்று முதலுதவி சிகிச்சை பெற்று அவர்கள் நல்ல சிறந்த முறையில் முதலுதவி சிகிச்சை அளித்து தேவையான அறிவுரைகள் எல்லாம் கரெக்டாக வழங்கி அந்த துண்டிக்கப்பட்ட பாகத்தை கரெக்டாக எப்படி பாதுகாப்பாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற அறிவுரையுடன் நோயாளி எங்கள் மருத்துவமனைக்கு வந்தார். வந்த உடனே பேஷண்ட்டுக்கு நிலைமையை கரெக்டாக பார்த்துட்டு அவருக்கு தேவையான பிளட்டு காரியங்கள், தேவையான பிளட் டெஸ்ட்டு காரியம் எல்லாத்தையும் உடனே டெஸ்ட் பண்ணி உடனே அறுவை சிகிச்சை அரங்குக்கு பேஷண்ட்டையும் அவங்க ரிலேட்டிவ்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அவங்க சம்மதத்துடன் அதில் உள்ள எல்லா சாதக பாதகங்கள் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஆப்ரேஷன் தியேட்டரில் எடுத்துகிட்டு போனோம். ஏற்கனவே இது 4 இது மாதிரிப்பட்ட பேஷண்ட்ஸு துண்டிக்கப்பட்ட பேஷண்ட்ஸு சரி பண்ண அனுபவம் இந்த மருத்துவமனைக்கு உள்ளது. அதை தொடர்ந்து அறுவை சிகிச்சை மேற்கொண்டோம். முதல்ல எலும்பு சம்பந்தப்பட்ட துண்டிக்கப்பட்ட பகுதியில் உள்ள எலும்புகளை எல்லாம் எனது தலைமையில் பொருத்தப்பட்டது. அதை தொடர்ந்து இரத்த நாள அந்த வரிசையில் தான் யூஸ்வலி போகும். முதல்ல எலும்பை பொருத்திட்டு அப்புறம் இரத்த நாள அறுவை சிகிச்சை செய்து அதுக்கப்புறம் துண்டிக்கப்பட்ட விரல்களில் உள்ள அசைவு உணர்ச்சிக்கான நரம்புகள் பொறுத்துக்க அந்த ஆர்டரில் தான் யூஸ்வலி இந்த அறுவை சிகிச்சை போகும். அந்த வரிசையில் எலும்பு முறிவுக்கான எல்லா அறுவை சிகிச்சையும் முதல்ல மேற்கொள்ளப்பட்டது. அதைத் தொடர்ந்து நமது மாவட்டத்தில் உள்ள தலை சிறந்த இரத்த நாள அறுவை சிகிச்சை வாஸ்குலர் சர்ஜன் டாக்டர் ராஜேஷ் அந்த இரத்த ஓட்ட நரம்புகளை சரி செய்தார். இது எவ்வளோ மணி நேரம் இந்த ஆப்ரேஷன் ஒரு 6 மணி நேரம், 5.5 மணி நேரம் முதல் 6 மணி நேரம் அந்த ஆப்ரேஷன் நடந்தது. இந்த பேஷண்ட்டை பொறுத்த அளவில் இவருக்கு கை துண்டிக்கப்பட்டது. உடம்பில் உள்ள பல பாகங்களில் வெட்டுக்காயம் இருந்தது. அதுலேருந்து பயங்கரமான இரத்தப்போக்கு இருந்தது. அது வேறு அவர் ரொம்ப டென்ஷனில் இருந்ததுனால இன்னும் பிபி எல்லாம் ஏறி இறங்கி நிறைய பிளட்டெல்லாம் வேஸ்ட் ஆகிட்டு. இது போக அவருக்கு தலையில் காயம் இருந்தது, இரத்த காயம் இருந்தது, மூளைக்குள்ளே இரத்தக்கட்டு இருந்தது. இப்போ அது சர்ஜரி பண்ண டைமில் இங்கே கொஞ்சம் ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். அது அங்கே கிளாட் பண்ண விடாமல் பிளட்டை ஓட வைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சேலஞ்சிங் சுச்சுவேஷனில் தான் இந்த அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. இந்த ஏற்கனவே இதே லெவலில் கட்டான 2 பேஷண்ட்டுக்கு கையை அணைச்சிருக்கோம். அதுபோக இந்த கட்டை விரல் பெருவிரல் துண்டிக்கப்பட்டு இளநீ வெட்டும்போது ஃபுல்லாக கண்டிக்கிறது. நம்ம பக்கத்தில் ஊரில் உள்ள நல்லூர் பகுதியில் உள்ள ஒரு பேஷண்ட் துண்டிக்கப்பட்டதையும் நம்ம இணைச்சோம். அதை கேள்விப்பட்டு தான் அந்த பேஷண்ட் இங்கே வந்தார். அப்போ எங்களுக்கு ஓவராக அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அவரே எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்கே வந்திருந்தார். இன்னொன்று இந்த பேஷண்ட்டை பொறுத்தளவில் இவருக்கு ஏகப்பட்ட ரத்தம் வேஸ்ட் ஆகிடுச்சு, நிறைய போயிட்டு. ரெண்டாவது தலையில் காயம் இருந்ததுனால நிறைய ட்ரக்ஸ் கொஞ்சம் மாடிஃபை பண்ண வேண்டியது, மாடிஃபை பண்ணி கொஞ்சம் அதை பேலன்ஸ் பண்ணி தான் டெய்லி இந்த டீம் ஃபுல்லாக மாறி மாறி பேசிக்கிட்டே இருப்போம். இந்த ட்ரக் கொடுப்போமா, கொடுக்கலாமா, கொடுக்க வேண்டாமா, எவ்வளோ நாள் கொடுப்போம், வைக்கலாம், ஏன்னா டெய்லி கண்டினியூஸ் கோஆர்டினேஷனில் தான் அந்த சக்ஸஸ் பண்ண முடிஞ்சது. போனை எலும்பை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு என்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. ஸோ அதில் ரேடியல் ஆர்ட்ரி அண்டு அல்னார் ஆர்ட்ரி 2 ஆர்ட்ரி அண்ட் கெஃபாலிக் வெயின் அண்ட் பெசிலிக் வெயின் சொல்லுவோம். அந்த 2 வெயின், நல்ல இரத்த குழாய், தமனி இரத்த குழாய் மற்றும் சிறை இரத்த குழாய் எல்லாமே செறிஞ்சிருந்தது. அந்த இரத்த குழாய்களை நுணுக்கமாக தையல் போட்டு
அதை வந்து ரத்த ஓட்டத்தை சரி பண்ணி இந்த ரத்த ஓட்டத்தை சீராக்கி இது பண்ணுது. நிறைய பேஷண்ட்ஸுக்கு அந்த நல்ல ரத்த குழாய் தமனி ரத்த குழாயை வந்து சரி பண்ணிடுவோம். பட் வந்து சிறை ரத்த குழாய் வெயினை வந்து சரி பண்ணும்போது சில சிக்கல்கள் இருக்கலாம். இவருக்கு அந்த 2 வெயினையுமே நமக்கு கரெக்டாக அது ஐடென்டிஃபை பண்ணி அதை சரி பண்ணதுனால அந்த வெயினில் வரக்கூடிய ப்ராப்ளம் வந்து இல்லாமல் அவர் வெளில வந்துட்டார். ஸோ அதுக்கப்புறம் அந்த ரத்த ஓட்டத்தை சரி பண்ண பின்னாடி அதுக்கப்புறம் முக்கியமாக அசைவு மற்றும் உணர்ச்சி வரக்கூடிய நரம்புகளுக்கு சரி செய்யறதுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி டாக்டர் ரஃபீக் சார் வந்து அதுக்கப்புறம் அதை சரி பண்ணாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.